அல்லவை தடுப்போம் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். போதிய உட்கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனம் இயங்குவதில் சுணக்கம். சென்னையை அடுத்த தாம்பரம் சானிட்டோரியம் ஜட்ஜ் காலனி ஹோம் ரோட்டில் தமிழ்நாடு அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனம் மற்றும் செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் அறிவுசார் குறைபாடு உடையவர்களுக்கான அரசு நிறுவனம் தமிழகத்தில் இது ஒன்றுதான் செயல்படுகிறது. 1981ஆம் ஆண்டு சிட்லப்பாக்கத்தில் வாடகை கட்டிடத்தில் சுமார் 80 பேரோடு போதிய வசதிகளுடன் துவங்கப்பட்டது. 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு தாம்பரம் சானிட்டோரியம் பகுதியில் செயல்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில ஆணையரின் பரிந்துரையின்படி பெருமூளை வாதம் உள்ள குழந்தைகளுக்கு ஆசிரியர் மாணவர் விகிதம் 1.8 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தற்போது இருக்கும் 65 மாணவர்களுக்கு ஏற்றாற்போல் ஆசிரியர்கள் இல்லை. 2 பேர் மட்டும் ஆசிரியர்களாக உள்ளனர். கூடுதலாக 5 பேர் ஆசிரியர் தேவைப்படும் நிலையில் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க நிர்வாகத்தின் தரப்பில் அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. 12 வயது வரை விடுதியில் தங்க வசதிகளும் செய்து தரப்பட்டுள்ளது. மேலும் உட்கட்டமைப்பு வசதி, பயணத்திற்கான போக்குவரத்து வசதியின்மை, அறிவுசார் அரசு நிறுவனம் இருப்பது தெரியாமல் இருப்பது போன்ற காரணங்களால் மாணவர்களது எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது. ஏற்கனவே மாணவர்கள் போக்குவரத்திற்கு பயன்படுத்திய ஒரு வாகனமும் பழுதாகி நின்று கொண்டிருக்கிறது. இங்கு மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பிக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு அடையாளம் காணுதல், உளவியல் பரிசோதனை, பெற்றோருக்கு வழிகாட்டல், ஆலோசனை வழங்குதல், இலவச விடுதி, உணவு, உடை, மருத்துவ வசதி, இலவச கணினி பயிற்சி ஆகியவையும் வழங்கப்பட்டு வருகிறது. அறிவுசார் நிறுவனத்திற்கு போதிய உட்கட்டமைப்பு வசதிகள், ஆசிரியர் நியமனம், போக்குவரத்திற்கு வாகனம் இவை யாவும் பூர்த்தி செய்து கொடுத்தால் மாணவர்களின் எண்ணிக்கையை உயர்த்தி அவர்களை மேம்படுத்த உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல் செவித்திறன் குறைபாடு உடையோருக்கான அரசு நடுநிலைப்பள்ளியும் இதே வளாகத்தில் தான் செயல்படுகிறது. 1988 முதல் செயல்பட்டு வரும் இந்த பள்ளியில் ப்ரீ பள்ளி முதல் 8வது வரை கற்பிக்கப்படுகிறது. ஆரம்பிக்கப்படும் போது 200 பேரோடு துவங்கப்பட்ட பள்ளியில் தற்போது 40 மாணவர்கள்தான் பயின்று வருகின்றனர். தமிழ்நாடு முழுவதும் 10 பள்ளிகள் செயல்பட்டு வருகிறது. ஆசிரியர் பற்றாக்குறையும் உள்ளது. சாதாரண மாணவர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரே பாடத்திட்டத்தை வைத்திருப்பதால் அதனை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அறிவுசார் குறைபாடு உடையோருக்கான அரசு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்து கொடுத்தால் மாற்றுத்திறனாளிகளின் மாற்றத்தை விதைக்க ஆரம்பமாக இருக்கும். பயிற்சி கொடுக்கறதுக்கு உண்டான தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் நியமிக்கணும். போக்குவரத்து வசதிக்கு உண்டான அந்த இதெல்லாம் ஏற்பாடு செய்யணும். இங்க இருக்கக்கூடிய அதர் கட்டமைப்புகள்லாம் இங்க செயல்படுறதுக்கெல்லாம் இது பண்ணணுன்றது. ஏன்னா இது தமிழகத்திலே இதுதான் ஒரே பள்ளியா இருந்துட்டு இருக்குது. அறிவுசார் பயிற்சி மையம் தமிழகத்திலே இங்க மாத்திரம்தான் இருக்குது. அளவை தடுப்போம் இயக்கம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள்.